வருஷத்துடைய இறுதி மாதத்திலே வந்திருக்கிற நமக்கு இந்த வருஷம் முழுவதும் தேவன் நமக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் ஒரு நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம் இருந்தது. அவன் சொல்கிறான், பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இந்த வீடு எம்மாத்திரம் என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக ஸ்தோத்திரம், ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயம் யாக்கோபுக்கும் இருந்தது, தாவீது ராஜாவுக்கும் இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கூட வெறுமையா இருந்த நம்முடைய வாழ்க்கை படகை கர்த்தர் எல்லாவித நன்மைகளால் நம்ம என்ன செய்தார்? நிரப்பினார். அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மைகள், சரீரத்துக்கு தேவையான நன்மைகள் மற்றும் உலக நன்மைகளினாலே நம்ம வாழ்க்கை படகை அவர் வெறுமையாக விடவே இல்லை, அவர் நிரப்பினார். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், யாக்கோபுக்கு கிடைத்த ஒரு தேவ தயவை பாருங்கள். அவன் சொல்லுகிறான், போகும் பொழுது, இந்த யோர்தானை கடந்து போகும் பொழுது என் கையில ஒரு கோல் மட்டும் தான் இருந்துச்சு. கோலும் கையுமாகத்தான் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது நான் திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு, 2 கம்பெனிஸ், 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன். ஆண்டவர் என்னை இவ்விதமாக 2 பரிவாரங்களை உடையவனாக்கினார் என்று சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறார்? பயப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப தேவ தயவு அவனுக்கு இருந்தது யாக்கோபுக்கு. ஆமென். ஆனால் இப்பொழுது அவனுக்கு இன்னொரு தயவு தேவைப்படுகிறது. என்ன தயவு? மனுஷ தயவு தேவைப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையானவர்களே, ஏசாவிடம் அவனுக்கு ஒரு தயவு அவனுக்கு தேவைப்படுகிறது. பாருங்கள், திரும்பி அவன் வந்து கொண்டிருக்கிறான். தன் மாமனாகிய லாபான் வீட்டை விட்டு திரும்பி சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஏசா 400 பேரோடு கூட இவனை எதிர்கொள்ள வருகிறான். எத்தனை பேரு? 400 பேர். ஏன் இவனுக்கு பிரபலமா எதிர்கொள்ள வருகிறான்? இவன் பாருங்க, யாக்கோபு என்ன செய்தான்? அண்ணனை ஏமாற்றினான். ஒரு பயிற்றுங்கோலை கொடுத்து அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இவன் என்ன செஞ்சு கொண்டான்? தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அப்பாவிடம் போய் பாருங்க, யாக்கோபு வந்துட்டு என்ன சொல்லணும்? அவன் என்ன சொன்னான்? ஏசா வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசாவுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். இப்போ இதெல்லாம் மனசு நினைத்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் மனசு நினைத்து கொண்டு இப்ப என்ன செய்யறான்? ஒரு வழி பண்ணிடுன்னு சொல்லி 400 பேரை திரட்டிட்டு வரான் ஏசா. இவன் இங்க 2 பரிவாரங்களோடு போகிறான், அவன் 400 பேரோடு போகிறான். பாருங்கள், தேவ தயவனுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் இப்ப அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது?